அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினப்பலன். இன்றைய தேதி 10/5/2025, மே மாதம் 10ஆம் தேதி, விசுவாவசு வருடம், தமிழ் மாதம் சித்திரை 27ஆம் நாள். இன்று சனிக்கிழமை. இன்றைய திருக்குறள் அதிகாரம் வழி அறிதல். குறள் 474. அமைந்தாங்கு ஒழுகான் அளவறியான் தன்னை வியந்தான் விரைந்து கெடும். தெளிவுரை. மற்றவர்களுடன் ஒத்து நடக்காமல் தன் வலிமையின் அளவையும் அறியாமல் தன்னை வியந்து மதிப்பவன் விரைவில் கெடுவான். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். இன்றைய கிரக நிலைகள்: சூரியன் மேஷத்தில், அதோடு கூட புதன் விளிம்பில் இருக்கிறது. ரிஷபத்தில் குரு விளிம்பில், கடகத்தில் செவ்வாய், கன்னியில் கேது விளிம்பாக, அதோடு கூட சந்திரன். சனி சுக்கிரன் மீனத்தில், அதோடு கூட ராகு விளிம்பில் இருக்கின்றது. சுக்கிரன் குருவோடு பரிவர்த்தனையாகி இருக்கின்றது. கிரக நிலைகள் இப்படியாக இருக்க இன்றைய தினப்பலன் பார்ப்போம். இன்று மாணவர்களுக்கு விளையாட்டில் ஆர்வம் ஏற்படும். ஆனாலும் அவர் தம் அடையாளத்தை நிரூபிக்க சிறிது போராடத்தான் வேண்டும். இன்று கல்வியில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். குழந்தைகள் தாளமிடுதல், நடனமாடுதல், இசை போன்றவற்றில் பிரியம் கொண்டு அதற்கான பயிற்சி வகுப்புகளில் கலந்து கொள்வார்கள். மாணவர்களுக்கு மருத்துவத்தில் துணை பிரிவான ஃபிசியோதெரப்பி, லேப் டெக்னீஷியன், பயோடெக், மைக்ரோ லேப் போன்ற துறையில் ஆர்வம் ஏற்படும். அந்த பாடப்படிப்புக்கு டிமாண்ட் இருக்கும். இப்பொழுது பெண் தொழில்கள் வழியாக தேவையற்ற அவப்பெயர்களையும் மன உளைச்சலையும் எதிர்கொள்ள நேரும். என்று திருமண வாய்ப்புகள் அமையும். இன்று நடக்கும் அல்லது இன்று முடிவாகும் திருமணங்கள் தாமத திருமணம் அல்லது அசாதாரணமான திருமணம் அல்லது எதிர்ப்பான திருமணம் இப்படியாக இருக்கும். வருகின்ற கணவருக்கு வயது சற்று அதிகமாக இருக்கும். நீங்கள் இருக்கும் பகுதிக்கு வடக்கு திசையில் இருந்து வரன் வருவார்கள். கணவரின் இல்லத்தின் அருகே நீர்நிலைகள் இருக்கும். அவர் வாகனம் மற்றும் வீடுகள் மீது ஆர்வமும் அதனால் வருமானத்தையும் பெறுவார். மருத்துவம், பொறியியல் தொடர்பான பணியில் அவர்தம் குடும்பத்தில் இருப்பார்கள். இன்று வீடு தொடர்பான கேள்விகள் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும். சதா மனக்குழப்பம். பணியிடம் துவங்கி குடும்பம் வரை எல்லா விஷயத்திலும் மன அழுத்தம் இருக்கத்தான் செய்யும். குடும்ப வாழ்க்கையில் அம்மா அல்லது மாமியாரின் தலையீட்டால் நிம்மதி இழப்பு உண்டாகும். என்று எப்போதும் குழந்தைகளின் வாழ்க்கை பற்றிய பயமும் இருக்கும் உங்களுக்கு. குழந்தையின்மை பிரச்சனைக்கு சிலர் மருத்துவ முறையில் வெற்றி காணும் காலம் இது. பெண்கள் உடல் பருமன் பிரச்சனை குறித்து கவலை கொண்டு குறைக்க வேண்டி அதற்கான முயற்சிகளில் இறங்குவீர்கள். சிலருக்கு அப்பாவின் அனுகூலம் திடீரென கிடைக்காமல் போகலாம். என்று வெளிநாட்டில் இருக்கும் உங்கள் குடும்ப உறுப்பினர் அல்லது உறவுக்காரர்களுக்கு நிறைய நாட்களாக எதிர்பார்த்த PR கிடைக்கும் வாய்ப்பு உண்டு. வீட்டை விட்டு வெளியில் சாப்பிடுவது, மசாலா உணவுகள் சாப்பிடுவது என்பதை தவிர்ப்பது நலம். உணவு ஒவ்வாமை ஏற்படும் காலம் இது. அயல்நாட்டு பயணம் மற்றும் நிதி தொடர்பான வழிகளிலும் விலை உயர்ந்த உலோகங்களினாலும் நல்ல வருமானம் இருக்கும். என்று விளம்பரம், திரைத்துறை மீது நாட்டம் ஏற்படும். என்று பலருக்கும். உங்களுக்கு அதீத கற்பனை ஆற்றல் உண்டு. இருப்பினும் அதனை காசாக்குவதில் திறமை இல்லை. வளர்த்து கொள்ள முயற்சி செய்யலாம். இன்று உடல்நிலையை பொறுத்தவரையில் வயிறு, சுவாசம், சளி, கண், சிறுநீரகம் மற்றும் இதயம் சார்ந்த உடல்நல பிரச்சனைகள் ஏற்படும். பல், தலை மற்றும் தாடை பிரச்சனைகளும் உண்டாகும். காலில் கட்டிகள், இரத்த ஓட்டம் தொடர்பான சிக்கல் ஏற்படும். இன்று நீங்கள் புத்துக்கோயில், காளிதுர்கா ஆலயங்கள், கைலான் கடை, ஃபாஸ்ட் ஃபுட், பரோட்டா கடை, மசூதி, குடோன், மாற்று மத கோயில்கள், தையல் கடை, குறுகிய சந்துகள், சலூன், சர்ச் இப்படியாக சென்று வருவீர்கள். இன்று வினோத், மாயா, பவானி, மாலினி, வருண், துரை, வசந்த், மதன், கீதா, சங்கீதா, கோபி, மரகதம், நளினி, முரளி, துளசி இந்த பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு ஏதாவது ஒரு விதத்தில் நிச்சயம் சம்பந்தப்படும். இன்றைய சமையலில் வெள்ளை பூசணி, வெள்ளரிக்காய், மேரக்காய், புடலங்காய், பாகற்காய், முள்ளங்கி, கிழங்கு வகைகள், சுண்டல், பால் பாயாசம், இனிப்பு வகைகள், தேன் இப்படியாக சேர்த்துக்கொள்வீர்கள். இன்று மஞ்சள், வெள்ளை, பச்சை, அடர்கருப்பு மற்றும் கருஞ்சிவப்பு நிறங்கள் அதிகம் உபயோகம் இருக்கும். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசீலா பூதத்தான், அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம், கோவை. நன்றி, வணக்கம்.